الله تعالى وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا لعب ولهو وللدار الآخرة خير للذين يتقون أفلا تعقلون. وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லோர்கள் இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட உலகத்தில் வந்த நபிமார்கள், வேதங்கள் எல்லோருக்குமான இலக்கு ஒன்றுதான். இந்த உலக வாழ்க்கையை சீராக வாழ்வது, அதை காரணமாக வைத்து அல்லாஹ்விடத்திலே மறுமையை வெற்றி அடைவது. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்குமான இலக்கு இதுதான். வேதங்கள் போதிப்பதும் இதுதான். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தத்தோடு, ஒரு இலக்கோடு, ஒரு நோக்கத்தோடு அது படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தை இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும், இதுதான் மறுமையிலே நன்மையை பெற்றுத்தரும், வெற்றியை பெற்றுத்தரும், இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். நீங்கள் இதை மாற்றி கையாண்டால் இந்த உலகம் நேர் மாறாக மறுமையில் உங்களுக்கு சோதனையாக மாறிவிடும், இறைவனுடைய கோபத்திற்கு காரணமாகிவிடும், இதுவே வேதனைக்கு காரணமாகிவிடும் என்கிற ஒற்றை இலக்கு, ஒற்றை நோக்கத்தில்தான் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுமே இந்த உம்மத்தை வழிநடத்தி இருக்கிறார்கள். எந்த மாற்று கருத்தும் இல்லை. குர்ஆன் பல இடங்களில் அதை மாறி மாறி சொல்கிறது. அமல் ஹயாத்து துன்யா இல்லா லஐபும் வலஹு. உலகம் என்பது இருக்கிறது, அது வெறுமனே விளையாட்டு, வேடிக்கை தான். மறுமை வாழ்க்கை என்பது மட்டும்தான் நிரந்தரமானது, அஞ்சி கொண்டவர்களுக்கு அதுதான் உண்மையானது. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் பல்வேறு விதமாக சொல்லுகிறார். அந்த வரிசையில் நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்து மக்களுக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற போது வெறுமனே தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத் என்று பள்ளிக்குள் நடக்கக்கூடிய காரியத்தோடு நிற்காமல் பள்ளிக்கு வெளியில் இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையை பற்றியும், கூட்டு வாழ்க்கையை பற்றியும், குடும்ப வாழ்க்கையை பற்றியும், சமூக சிந்தனைகளை பற்றியும், அறம் சார்ந்த செயல்களை பற்றியெல்லாம் மிக விரிவாக தெளிவாக பாடம் நடத்தி இந்த உம்மத்தை பக்குவப்படுத்தியவர்களாக சென்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை சிறந்த அறிவுஜீவிகளாக உருவாக்கினார்கள். இல்லையா? உங்களுக்கு தெரியும், அரபுகளை பார்த்தா உலகமே பயப்படும். அந்த அளவுக்கு அவர்கள் ரொம்ப மூர்க்கமானவர்கள், காட்டு மிராண்டிகள் என்று நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு அன்றைக்கு பொருந்தும் பெருமானாருடைய வருகைக்கு முன்னால். ஆனால் பெருமானாருடைய வருகைக்கு பின்னால், குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால், இஸ்லாத்தை அவர்கள் தங்களது வாழ்வியல் மார்க்கமாக அவர்கள் அங்கீகரித்ததற்கு பின்னால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்றால், வல்லரசு நாடுகளெல்லாம் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது, வல்லரசுகள் இவர்களிடமிருந்து அறிவை தேடிக்கொண்டது என்கிற அளவிற்கு அவர்களின் நிலை மாறியது. சஹாபாக்கள் முதலாக ஹிஜ்ரத்து செஞ்சது எங்கேண்டா, மக்காவில் வாழ முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். முதலாக சஹாபாக்களில் ஒரு குழுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. முஸ்லிம்கள் மைனாரிட்டி. அபிசீனியா முழுக்க முழுக்க கிறித்துவ ஆட்சி, கிறித்துவ நாடு, கிறித்துவ மக்கள் வாடுகிறார்கள். இவர்களை பற்றி ஒரு செய்தி போகிறது, உங்கள் மதத்திற்கும் நீங்கள் கொண்ட கொள்கைக்கும் முரணாக இந்த முஸ்லிம்கள் வந்திருக்கிறார்கள். நஜ்ஜாஷி மன்னர் கூப்பிட்டு விசாரிக்கிறார், உங்களை பற்றி இப்படியெல்லாம் புகார் வருதுன்னு விசாரிக்கிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போய் நின்று தன்னிலை விளக்கம் தருகிறார்கள். வரலாற்றெல்லாம் ரொம்ப அருமையான வரிகள். தன்னிலை விளக்கம் தருகிறார்கள்.
அரசனிடத்தில், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தல்ல, நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை என்னன்னா, நாங்கள் ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற அறியாமை காலத்தில் வாழ்ந்தோம். நாங்கள் சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்தோம், இறந்த பிராணிகளை நாங்கள் புசித்து கொண்டிருந்தோம், சொந்தங்களை முறித்து கொண்டிருந்தோம், உறவுகளை நாங்கள் முறித்து கொண்டிருந்தோம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தோம், வனத்தில் ஃபவாஹிஷ் அருவருக்கத்தக்க மானக்கேடான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். இதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நபியாக, தலைவராக, வழிகாட்டியாக வருகிற வரை. எப்பொழுது அவர்கள் வந்தார்களோ, ஃபதஆனா இலல்லாஹி லிதௌஹீதிஹி, ஏகத்துவத்தின் பக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அழைத்தார்கள். வஅமரனா பிசித்கில் ஹதீஸ், உண்மையை பேச வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். வஅதாயில் அமானா, நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டும், அமானிதங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்று போதித்தார்கள். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதித்தார்கள். வ நஹானா அனில் ஃபவாயிஷ், அருவருக்கத்தக்க காரியங்களை விட்டு தடுத்தார்கள். யார் சொல்றா? ஜாஃபர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு நஜ்ஜாஷி மன்னருக்கு இஸ்லாம்னா என்ன, முஹம்மது நபியினுடைய கொள்கைனா என்ன, முஹம்மதியர்களுடைய நிலைப்பாடு, கோட்பாடுகள் என்ன என்பதை அன்றைக்கு எடுத்து வைக்கிறார்கள். நஜ்ஜாஷி மன்னர் அவர்களை பாராட்டி விட்டு தங்கள் நாட்டின் விருந்தாளிகள் என்று சொன்னதாக வரலாறு வருகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்கள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக, ஞானமா மேதைகளாக, தத்துவ சிந்தனை கொண்டவர்களாக, ஒழுக்க சீலர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் போன இடங்களிலெல்லாம் இஸ்லாம் பரவியது, வளர்ந்தது. சஹாபாக்களை பார்த்தவர்கள், தாபீன்களை பார்த்தவர்கள், நல்லோர்களை பார்த்தவர்கள் எல்லாம் முஸ்லிமானார்கள், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். அவங்க பெரிய பிரசங்கமெல்லாம் செய்யலை. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய உடை, அவருடைய அணுகுமுறை, வாழ்க்கை முறை என்ன செய்தது? மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது இல்லையா? இப்போ நபியவர்கள் எப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்கன்னா, தலை சிறந்த அறிவாளிகளை, தலை சிறந்த சிந்தனையாளர்களை, தொலைநோக்கு கொண்டவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்பது வரலாறு. அந்த பாரம்பரியம் கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து இன்றைக்கு நாம் 14வது நூற்றாண்டில் இருக்கிறோம். பெருமானாருடைய காலம் தொடங்கி ஹிஜ்ரி 12வது நூற்றாண்டு வரை அந்த பாரம்பரியம் தொடர்ந்தது. சஹாபாக்களில் ஆண்கள் தலை சிறந்த கல்வியாளர்கள், பெண்களில் தலை சிறந்த கல்வியாளர்கள், சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பக்கம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு ஒரு பட்டியல்னா, பெண்களில் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, மைமூனா ரதியல்லாஹு தஆலா, பட்டியல் போய்கிட்டே இருக்கு. அப்போ கல்வியாளர்களாக, அறிவாளிகளாக, சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக, சரியான முடிவெடுக்கக்கூடிய ஞானம் மிக்கவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். நான் ஒரு வரி சொன்னால் நீங்கள் மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். பெருமானார்கிட்ட பெண்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஆண்களை பற்றியெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக குர்ஆனில் பல இடங்களில் வருது. ஏன் பெண்களை பற்றி அப்படி பெண்மையை குறிக்கக்கூடிய, பெண்களுக்கு நேரடியாக உத்தரவிடுகிற வசனங்கள் வரவில்லையே? பெண்கள் கேட்கிறார்கள், மாலனா லா நுதுக்கரு ஃபில் குர்ஆன் கமா யுதுக்கரு ரிஜால். ஆண்கள் வெளிப்படையாக குர்ஆனில் பேசப்படுகிறதை போல பெண்கள் நேரடியாக பேசப்படுவதில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு சூரத்துல் அஹ்ஸாபினுடைய அந்த வசனங்கள் இறங்கியது. முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், தொழக்கூடிய ஆண்கள், தொழக்கூடிய பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள், திக்ர் செய்கிற ஆண்கள், திக்ர் செய்யக்கூடிய பெண்கள், சதக்கா தருகிற ஆண்கள், சதக்கா தருகிற பெண்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் நான் இங்கு குறிப்பிட விரும்புவது, குர்ஆனில் பெண்களை பற்றி நேரடியாக இல்லை என்று அவர்கள் எப்போ சொல்ல முடியும்? குர்ஆனை முழுமையாக தெரிஞ்சிருந்தால் தான் சொல்ல முடியும். குர்ஆனை பற்றி தெரியாமல், குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று விளங்காமல், புரியாமல், அதனுடைய அர்த்தங்கள் புரியாமல், தாத்பரியங்கள் புரியாமல் அப்படி கேட்க முடியுமா?
அப்போது அந்த பெண்களுக்கு என்ன புரிந்திருந்தது? குர்ஆன் ஓத தெரிந்திருந்தார்கள், அர்த்தம் தெரிந்திருந்தார்கள், குர்ஆனுடைய வார்த்தைகள் யாரை நோக்கி நீளுகிறது என்பதை புரிந்திருந்தார்கள். அதனால் அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆன் எங்களை பார்த்து நேரடியாக உரையாடுவதில்லையே, பெண்களை குறிப்பிடுகிற வார்த்தை இடம்பெறவில்லையே என்று கேட்டார்கள். அல்லாஹ் இறக்கி வைத்தான். அப்படின்னா அந்த அளவுக்கு முஸ்லிம் சமூகத்திலே கல்விஞானம் மிக்க ஆண்கள் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெருமைப்படத்தக்க விஷயம். சங்கைக்குரிய பெருமக்களே, அந்த பாரம்பரியம் தொடர்ந்து வந்தது. தலை சிறந்த அறிவாளிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடங்கி தலை சிறந்த அறிவாளிகளை, அறிவு தேடல் உள்ளவர்களை நபியவர்கள் ஊக்குவித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய தொடக்க காலகட்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோடு போகிறார்கள். அப்போ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் என்று ஒரு சிறுவர். கேட்டாங்க, பால் கறக்க ஆடு கிடைக்குமான்னு. பால் கறக்கிற ஆடு இருக்குது, ஆனால் தர முடியாது. அது உக்கபத்து பின் அபி முஐத் என்கிற மனிதருக்கு சொந்தமான ஆடு. நான் ஆடு மேய்க்கிறாள், அவ்வளோதான். அவர் தான் முதலாளி, அவர்கிட்ட கேட்காமலாம் தர முடியாது. அப்படியா, சரி பரவாயில்ல. அப்படின்னா பருவம் அடையாத ஒரு பெண் ஆட்டை கொடுங்கன்னு. அது வேணால் அதை எடுத்துக்கங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆட்டை தடவி கொடுத்தார்கள், துவா செய்தார்கள், மடு வெளியே வந்தது. நபி அவர்கள் பால் கறந்து குடித்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் கொடுத்தாங்க. மீண்டும் துவா செஞ்சாங்க, மடு சென்று விட்டது. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அப்போ முஸ்லீம் ஆகலை, பார்க்கிறார். இது மேஜிக் கிடையாது. ஏன்னா பெருமானாருடைய கண்ணியமான அணுகுமுறை, தோற்றம், அவர்கள் செய்த காரியம் எல்லாம் யதார்த்தமாக நடக்குது. எதுவுமே கண்கட்டி வித்தை இல்லை. அது பெருமானார்ட்டு நேராக வந்தார். அந்த ஏதோ ஓதி துவா ஓதி மடு வெளியே வந்துச்சுல்ல, ஆமாம், அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணே, அதை மட்டும் சொல்லிக் கொடுங்கண்ணே. நபியர்கள் தட்டி கொடுத்தார்கள். இன்னக்க குலாமுன் முஅல்லம், நீ புத்திசாலிப்பான்டான், நீ விவரமான ஆளுண்டான், நீ மிக எளிதில் ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாட்டி இன்றைக்கு நம்ம வாலிபர்களாக என்ன செஞ்சுருந்துருப்பாங்க? அதை சந்தேகிச்சிருக்கணுமா இல்லையா? நபி அவர்களை பார்த்தவுடன் அந்த உண்மையை உண்மை என்று புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் உன்னிடத்தில் இருக்கிறது. சரியை சரி என்று அடையாளப்படுத்துகிற அறிவாற்றல் உனக்கு இருக்கிறது. தவறை தவறு என்று சொல்லக்கூடிய புத்திசாலித்தனம் உன்னிடத்தில் இருக்கிறது என்று பெருமானார் தட்டி கொடுத்து அழைத்து கொண்டார்கள். உலகம் போற்றுகிற தலை சிறந்த மாமேதையாக மாறினார். பெருமானாருடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஈராக்கிலிருந்து மக்கள் வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியரை கொடுங்க, ஒரு உஸ்தாதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு சொன்னாங்க, இவற்றிருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டியதே இன்னும் நிறைய இருக்குது, இவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதே நிறைய இருக்கிறது, நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். ஒரு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்றார்கள். ஈராக் மாகாணமே கல்வி அறிவை பெற்றது. குர்ஆனை கற்றார்கள், ஹதீஸை கற்றார்கள், கொள்கையை கற்றார்கள், வாழ்வியலை கற்றார்கள், வணக்கவியலை கற்றார்கள், சமூகத்தை புரிந்து கொண்டார்கள். எந்த இடத்திலே அவர்கள் தடுமாறி போய் திக்கற்றவர்களாக நிற்கவே இல்லை என்று நாம் வரலாறுகளை பார்த்தோம். நான் ஏன் இதை இன்றைக்கு நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, நடந்து முடிந்த 2026 தேர்தல் நமக்கு ஆழமான பல செய்திகளை, பாடங்களை, தத்துவங்களை தருகிறது. தேர்தலை பற்றியோ வெற்றியை பற்றியோ பேசுவது என்னுடைய நோக்கமல்ல, அது இறைவனுடைய ஏற்பாடு. ஆனால் அந்த வாக்குகளுக்கு பின்னால் இருக்கிற மனோநிலைகளை நான் மிகுந்த கனத்த அமைதியோடு ஆராய்ச்சி செய்துவிட்டு பேசுகிறேன். தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அரசியல் சம்பந்தமான சிந்தனைகள் தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விட மிக சிறப்பாக இருக்கும் என்பது வரலாறு. மிக குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு இஸ்லாமிய வரலாறு மட்டுமல்ல, அரசியல் வரலாறு மிக தெளிவான சிந்தனை கொண்டவர்கள். நீங்கள் தமிழக அரசியல் வரலாறு எடுத்து பாருங்கள். காமராஜர் கேட்கிறார் இஸ்மாயில் சாஹிப்கிட்ட, எப்பா நீ கட்சியை கலைச்சிட்டு நீ வா, நீ சொல்கிற 20 பேர்த்துக்கு நான் சீட்டு தரேன், எம்எல்ஏ சீட்டு தரேன், 20 இடத்துல தரேன், நீ சொல்கிற இடம் சொல்கிற ஆளுக்கு நான் சீட்டு தரேன், பெரிய ஆஃபர், ஆனால் கட்சி கலைச்சிடணும். அவர் சொன்ன ஒரே வார்த்தை,
நீங்கள் தர்ற 20 சீட்டை விட என்னுடைய சமூகத்தின் ரெப்ரசன்டேட்டிவாக, என் சமூகத்தின் அடையாளமாக நான் போட்டியிடுகிற சில தொகுதிகள் போதும்ட. சங்கைக்குரியவர்களை எழுதுகிறார்கள் அரசியல் நிபுணர்கள். இஸ்மாயில் சாஹிப் இருக்கிற வரைக்கும், காயிதே மில்லத் அவர் தான் இஸ்மாயில் சாஹிப், அவர் இருக்கிற வரை முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் பாதுகாக்கப்பட்டது, எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், பாதுகாக்கப்பட்டது என்று எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு எப்போ அது உடைஞ்சதோ, தாவல் கட்சி தாவல் அணி தாவல் நடந்ததோ, இப்போ முஸ்லீம் சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது நம்முடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு வருத்தம், நாடாளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும். ஆனால் நான் பேச வந்தது, இன்றைக்கு வாக்காளர்களுடைய சிந்தனைகள் கூட மாறி போயிருக்க இல்லையா? வாக்காளருடைய சிந்தனைகள் மாறி போயிருக்க. ஒருத்தருக்கு வாக்கு தரணும்னா எந்த அடிப்படையில்ங்க வாக்கு தரணும்? அரசியல் தலைவராக வருகிறார் என்று சொன்னால் அரசியல் தெரியுமா, அரசியல் வரலாறு தெரிய வேண்டும், மக்கள் நலன் சார்ந்தவராக இருக்க வேண்டும், சமூக நலன் தெரிந்தவராக இருக்க வேண்டும் இல்லையா? இந்த அப்டேட், இந்த நேரத்தில் தமிழகம் என்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது, அந்த பிரச்சனைகளுடைய ஆழ அகலம் தெரிய வேண்டும். இதை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் எனக்கு அவரை பிடிக்கும், நான் அவருடைய ஃபேன், ஓட்டு போடுறதுக்கு காரணம் நான் வெற்றியை பற்றி பேசவே இல்லை, எனக்கு அவரை பிடிக்குங்க. சரிம்மா, உங்கள் தொகுதியில் யார் வேட்பாளர், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. சரி, தொகுதியில் நிற்கிறவர் ஆனா பெண்ணா, அதெல்லாம் தேவையில்லை, அவருக்காண்டி போட்டேன், கண்ணை மூடிட்டு போகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முஸ்லீம் சமூகத்தில் கண்மூடித்தனமான நம்பிக்கையை கூட அல்லாஹ் ரசூல் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ் இருக்கிறான், கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்வது ஒரு மூமினுடைய கடமை. வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லைங்க என்று அவனுடைய அறிவுக்கு எட்டுகிற முறையில் ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ள வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் சுய சிந்தனையை இழந்து விட்டதோ என்கிற வருத்தத்தை நான் இந்த மேடைகளில் பதிவு செய்கிறேன். வெற்றியை விமர்சிக்கலை. என் சமூகத்தினுடைய இளைஞர்கள், தமிழகத்தினுடைய என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், மிக குறிப்பாக புர்கா போட்ட என்னுடைய சமூகத்தினுடைய இளம் பெண்கள், குடும்ப பெண்கள் சிந்தனை தடுமாறி போய்விட்டார்களோ என்று வருத்தப்படுகிறேன். ஒருவேளை என்னுடைய கணிப்பு தவறாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அவர்கள் அறிவாளிகளாக இருக்கலாம், ஆனால் சமூகத்தை ஊடுருவி பார்க்கிறோம். ஒரு கட்டத்தில் முஸ்லீம் சமூகம் எங்கே ஒன்றாக திரளுதோ அதுதான் மெஜாரிட்டி, அதுதான் வெற்றி நிர்ணயம் செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம், இந்த தமிழகத்தில் பல கட்டங்களில் ஆட்சியை, ஆளுநர்களை, ஆட்சியாளர்களை முடிவு செய்கிற இடத்தில் முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய இளம் பெண்கள் ஒரு நடிகர் என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி, அவர் மீது கொண்ட ஒரு அன்பிற்காக வேண்டி, திரை மோகத்தின் வெளிப்பாடாக மட்டும் மாறி போயிருக்கிறது என்று சொன்னால், சங்கீதக்குரியவர்களே, உண்மையாகவே இது வருத்தப்படுகிற விஷயம். இப்படி கண்மூடித்தனமான பின்பற்றுதலை, ஒரு அறியாமையை இஸ்லாம் எந்த இடத்திலும் ஊக்குவிக்கவே இல்லை. நான் அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளிகளை விட்டு சென்றார்கள், ஞானமிக்கவர்களை விட்டு சென்றார்கள், சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களை விட்டு சென்றார்கள். தொழுகைக்கு வர்றாங்க எல்லா சஹாபாக்களும், முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அது வரைக்கும் என்ன நடைமுறை இருந்துச்சு? எத்தனை ரக்காத்து விடுபட்டுச்சோ அந்த ரக்காத்தை தொழுதுட்டு தொழுகையில் சேரணும். ஒரு ரக்காத்து விடுபட்டுச்சா தொழுதுட்டு தொழுகையில் சேரணும். முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அபூதாவுதில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, உங்களுக்கு 2 ரக்காத்து விடுபட்டுருக்கு. அவர் சொல்லுகிறார், எனக்கு இது சரியாக படலை என்று தொழுகையில் சேர்ந்தார். நபி அவர்கள் சலாம் கொடுத்த பிறகு எழுந்து நின்று 2 ரக்காத்தை தொழுதார். யாருக்கு முன்னால்? பெருமானாருக்கு முன்னால். சஹாபாக்களுக்கெல்லாம் பதட்டம், பயம். நபி அவர்கள் சொல்லாத ஒன்றை, செய்யாத ஒன்றை, அனுமதிக்காத ஒன்றை பெருமானாருடைய சமூகத்தில் இவர் செய்கிறாரே என்று சஹாபாக்கள் பயந்தார்கள். அவர் தொழுது முடித்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கது சன்னலக்கும் சுன்னத்தன் ஃபஃப்அலு கதாலிக். முஆது ஒரு சரியான காரியத்தை உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார், இனிமேல் எல்லோரும் அப்படி தொழுங்கண்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? 2 ரக்காத் விடுபட்டுச்சுன்னா தொழுகை முடிஞ்சு சலாம் கொடுத்த பிறகு எழுந்து நின்று நாம் தனியாக தொழுகிறோம். அப்படின்னா முஆது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படிப்பட்ட சுய சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள். நிறைய சஹாபாக்கள் வரலாறு நம்மளால் சொல்ல முடியும்.
அப்படின்னா மார்க்கத்தை விடுங்க, உலக விஷயத்தில் எனக்கான தலைவர் யார், தகுதி என்ன, அவருக்கான என்ன குவாலிஃபிகேஷன், அதை கூட என்னால் முடிவு செய்ய முடியாத அளவிற்கு என்னுடைய திரைமோகம் என் கண்களை மறைத்து விட்டதா? கண்ணியத்திற்குரியவர்களே, நான் உண்மையாகவே வருத்தப்படுகிறேன். ஒரு புர்கா போட்ட பெண் நடிகரை பார்த்ததற்காண்டி குலுங்கி அழுவுதுங்க. நான் வருத்தப்படுகிறேன். இந்த சமூகத்தை இன்னும் தலைவர்கள், நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய ஜமாத்துகள் பண்படுத்தாமல் போய்விட்டதோ என்று என் உள்பட நான் சுய பரிசோதனை செய்து கொள்கிறேன். இல்லையா? என்னுடைய சமூகத்துக்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்லித்தரோம். சங்கைக்குரியவர்களை, இன்றைக்கு அரசியலை பற்றி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஹஜ்ஜுக்கு போனால் ஹஜ்ஜை பற்றி பேசுகிறோமா இல்லையா? நோன்புனா நோன்பை பற்றி பேசுகிறோமா இல்லையா? இன்றைய சூழலில் அரசியல் என்பது அது சட்டமன்றமாகட்டும் நாடாளுமன்றமாகட்டும், அது என்னுடைய பள்ளிவாசலை முடிவு செய்கிறது. என்னுடைய பாங்கு சொல்வது சப்தமிட்டு சொல்லலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கிற இடத்தில் வந்து விட்டது அரசியல். அப்படிதானே? என்னுடைய பிள்ளை சமஸ்கிருதம் படிக்கணுமா வேண்டாமா என்று முடிவு செய்கிற இடத்தில் அரசியல் வந்து விட்டது. அப்படி என்றால் நான் தொப்பி போடுவதை பற்றி, தாடியை வைத்துக் கொள்வதை பற்றி, என்னுடைய முசல்லாவை பற்றி முடிவு செய்கிற இடத்தில் அரசியல் வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸை நான் தரக்கூடாதா? குறைஞ்சபட்சம் ஒரு சட்டமன்றம்னா என்னன்னு தெரியணுமா இல்லையா? மாநிலம்னா என்ன, மத்தியம்னா என்ன, இதனுடைய உரிமைகள் என்ன என்பதை பற்றிய போதனைகளை தருவது என் மீது கடமையா இல்லையா? சங்கைக்குரியவர்களே, இது ஈமானிய கடமை. காலத்தின் கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா பெண்கள் பொது வழியில் பேசுகிறாங்க. என் கணவரை விட எனக்கு அவரை தான் பிடிக்கும். அது இருக்கட்டும், அதையும் வெளியே சொல்கிறீங்க. நீங்கள் புர்கா அணிந்து கொண்டு என்ன செய்கிறீர்கள்? வெளியே வருகிறீர்கள். ஆஹா, ஜும்மாவை விட்டுட்டு நான் படத்துக்கு வந்தேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன், பரவாயில்ல என்று நீங்கள் சொல்லுகிற போது மொத்த முஸ்லீம் சமுதாயம் அங்கே தலைகுனிவோடு நிற்பதாக புரிய முடியலையா? சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் அடுத்த தலைமுறை இன்றைக்கு அவர்கள் ஊனமாக இருக்கிறார்கள். மனதளவில் ஊனமாக இருக்கிறார்கள். எதை பற்றிய புரிதலும் இல்லை. ஒரு தலைவனுக்கான தகுதி தெரியாது, சட்டமன்றம் தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படிப்பா ஆதரிக்கிற? அவர்கள் சோசியல் மீடியாவில் உள்ளதை கொண்டு அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எங்க ஒரு பிஜி மியூசிக்கும் ஒரு சாங்கும் பின்னால் வரக்கூடிய பேக்ரவுண்ட் சவுண்டும் தான் ஒரு தலைவனை முடிவு செய்யறதுக்கான அடிப்படை தகுதியா? அது இருந்தால் போதுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் மிக ஆழமானது, தெளிவானது, அர்த்தமுடையது. இந்த மாதிரி கண்மூடித்தனமான சிந்தனைகளை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. எனக்கு என்ன தெரியுமா வருத்தம்? இப்போ ஓட்டு போட்டவங்க சில பேர் அடுத்த தலைமுறை தயாராக இருக்கிற 14-15 வயசு பையன் தயாராக இருக்கான், எங்கள் தலைவருங்கிறான், எங்கள் குடும்பமே தயாராக இருக்குங்கிறான். கேட்குறாங்க, தம்பி அரசியல்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நல்லது செய்வார். சரிப்பா, நல்லதுன்னு என்ன? அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு புரிகிறதா? நல்லது செய்வார், என்ன நல்லது தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மெம்பரில் பயன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்களை பார்த்து, யா அய்யுஹன்னாஸ் இஸ்மஉ வஅதீஉ, மக்களே கவனியுங்கள், நான் சொல்லுகிற வார்த்தைக்கு கட்டுப்படுங்கள். ஒரு சத்தம் வருது, லா சமஅ வலா தஆத்தல் யௌம். யா உமர், நீங்கள் பேசுகிறத கேட்கவும் முடியாது, உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படவும் முடியாது. யாருங்கன்னு பார்த்தா சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரிய சஹாபி, மூத்த சஹாபி. இஸ்லாத்திற்கு முன் அவர் கிறிஸ்தவத்தை தழுவியிருந்தார். அதற்கு முன் அவர் நெருப்பு வணங்கியாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாரம்பரியமான மனிதர்கள். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? சபையிலேயே சொன்னார், எங்களுக்கெல்லாம் அரசாங்க அன்பளிப்பாக ஒரு ஆடை வழங்கப்பட்டது, நீங்கள் மட்டும் 2 துணி போட்டிருக்கீங்களே. தல்பிசு சௌபைன் துல்பிசுனா சௌபன் வாகை. எங்களுக்கு ஒரு ஆடை, உங்களுக்கு மட்டும் 2 ஆடையா? அவங்க போட்டிருந்த ஆடை 2 ஆடை இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒன்று தான், உங்களுக்கு மட்டும் எப்படி 2? அதாவது ஒரு ஆளுநரை நீங்கள் ஊழல் செய்து விட்டீர்கள் என்று பொது சபையில் மிக துணிவாக தைரியமாக கேள்வி கேட்டார்கள். முடியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு நான் பதில் சொல்ல, என் பிள்ளை பதில் சொல்லும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா எழுந்து நின்று சொன்னார்கள், எனக்கு தரப்பட்ட ஆடையை என்னுடைய தந்தைக்கு தந்து விட்டேன். 2 ஆடைகளை வைத்து அவர் ஆடை தைத்து கொண்டார். இப்போ சொன்னாங்க சல்மான் ரலியல்லாஹு தஆலா, யா உமர், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம், கட்டுப்படுகிறோம். இது ஒரு நிகழ்வாக நீங்கள் கடந்து போயிடக்கூடாது. என்னை ஆளக்கூடிய ஒரு தலைவன் நேர்மையானவனாய், சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாதவனாய், ஊழலற்றவனாய், ஒழுக்கமானவனாய், தனிமனித ஒழுங்கில் சிறந்தவனாய் இருக்க வேண்டும் என்கிற புரிதல் அன்றைக்கு இருந்தது.
அவர் பர்சனல் லைஃப் எப்படின்னா நமக்கு என்னங்க என்று பேசுகிற ஒரு தலைவரை இன்றைக்கி உருவாயிருக்கு. தனி மனித ஒழுங்கு எவ்வளவு முக்கியம்டா எல்லா மனிதர்களுக்கும் தேவை. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற எல்லா மனிதர்களுக்கும் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்து வைக்கும்போது சொன்ன வார்த்தை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் அமரன் மின் கபிலிஹி அஃபலா தாக்கிலூன். ஏங்க நான் உங்களுக்கு மத்தியில் 40 ஆண்டு காலம் வாழ்ந்துருக்கேன். பொய் சொல்லியிருக்கேனா? ஏமாத்திருக்கேனா? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கேனா? ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கிறதா? அப்படி என்றால் 40 ஆண்டு காலம் நான் நேர்மையாக வாழ்ந்த என் சுய வாழ்க்கையை, தனி மனித வாழ்க்கையை, சுய ஒழுங்கை உங்கள் முன் வைத்து கேட்கிறேன். நான் சொல்லக்கூடிய ஏகத்துவம் உண்மையானதுன்றாங்க. அப்போ பொது வாழ்க்கையில் வரக்கூடியவர்கள் தனி மனித ஒழுங்கில் மிக சரியாக இருக்க வேண்டும் என்கிற புரிதல் இஸ்லாம் சொல்கிறது. அப்படின்னா இது அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கண்மூடித்தனமாக அவர்கள் வாக்களிப்பதும் அதை பகிரங்கமாக பேசுவதும் மற்றவர்களை ஊக்குவிப்பதும் சங்கைக்குரியவர்களை மிகுந்த நகைச்சுவையாக இருக்கு. பொது அரங்கில் முஸ்லீம் சமூகத்தினுடைய மரியாதை குறைவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கு. புர்கா போட்டு கூட்டமாக போகிறாங்க. பேரன் ஓட்டு போட சொன்னால் போட்டேன், பேத்தி ஓட்டு போட சொன்னால் போட்டேன். பேரனும் பேத்தியும் அரசியல் தெரிந்தவர்களா, தலைவர்களுடைய தகுதியை தெரிந்தவர்களா? சங்கைக்குரியவர்களை இந்த மனோநிலையை நான் வருத்தத்தோடு பார்க்கிறேன். வெற்றி என்பது அல்லாஹ் யாருக்கு தருகிறானோ அதனுடைய விளைவுகள் என்ன வருகிறதோ அது பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சமூக மக்கள், மிக குறிப்பாக வளரும் தலைமுறை இளைஞர்கள், இனி வரக்கூடிய வாக்காளர்களுக்கு என்ன தெரியணும்னா, சட்டமன்றம்னா என்னன்னு தெரியணும், என் தொகுதி எந்த தொகுதியும் தெரியணும், என் தொகுதி யாருன்னு தெரியணும், இந்த கூட்டணி என்ன செய்யும் தெரியணும். அப்போ தான் இது எதை முடிவெடுக்கும், வருங்காலத்தில் நல்ல ஒரு தலைவனை முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கோம் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும். இனிமேல் வாக்குங்கிறது கூட கேள்விக்குறியாக போயிரும்போது தெரியுது. வாக்கு கூட கேள்விக்குறியாக போய்விடுகிற அளவிற்கு சங்கைக்குரிய பெருமக்களே ஒரு அறியாமை மனோநிலை நம்முடைய இளைஞர்களிடத்தில் இருப்பதை நான் குற்றமாக சொல்லலை, வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். திரைமோகம் என்பது உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு இருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட்டவர்கள் சில நேரங்களில் வரம்பு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்தினார். ஹதீஸிலே பதிவாகி இருக்கிறது. பெருமானாரை பார்த்து சில பிள்ளைகள் பாடினார்கள், எங்களுக்கு மத்தியில் ஒரு நபி இருக்கிறார், யஅலமு மா ஃபீ கதீன், நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட அவர் சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானப்படுத்துகிறாங்க, ஏமா அவசரப்படாதீங்க, அம்மா ஹாதா ஃபலா தகூலுஹு, அப்படி சொல்லாதீங்க, அல்லாஹ்வை தவிர நாளை நடக்கக்கூடிய காரியங்களை வேறு யாராலும் அறிய முடியாது, அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் சங்கைக்குரியவர்களே, எனக்கு இந்த உலகத்தில் முதன்மையானது அல்லாஹ், அதற்கடுத்து ரசூல், அதற்கடுத்து என்னுடைய மார்க்கம் இல்லையா, அப்புறம்தாங்க உலகத்தினுடைய நான் விரும்புகிற தலைவர்கள். எனக்கு என்னுடைய தலைவன் வேண்டுமா, என்னுடைய மார்க்கம் வேண்டுமா என்று வருகிற போது மார்க்கத்தை முன்னெடுக்க வேண்டுமா இல்லையா, இவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஈமானிய உரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். சரி, அதில் நாங்கள் ஒன்றும் சொல்லலையே, இயல்பாக நடந்துருச்சே, நான் அந்த இடத்திற்கு வருகிறேன். என்னுடைய பிள்ளை 7-8 வயசு பிள்ளை, 6 வயசு பிள்ளை டிவிக்கு முன்னால் நான் என்றைக்கோ உட்கார வச்சேனா இல்லையா, என்னுடைய 10 வயசு பிள்ளைக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது செல்லு கொடுத்தனா இல்லையா, அவர்கள் திரைப்படங்கள் பாடல்கள் பார்த்தார்களா இல்லையா, அதன் தாக்கம் இன்றைக்கு எதை முடிவு செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை, அரசியலை, கலாச்சாரத்தை இன்றைக்கு அது முடிவு செய்கிறது. இன்றைக்கி அதனுடைய பாதிப்பை இந்த சமூகம் நேரடியாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. சங்கைக்குரியவர்களை நான் அன்போடு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், இனி என்னுடைய பிள்ளையினுடைய செல்போன் மற்றும் திரை இந்த மாதிரியான பயன்பாடுகளை விட அவர்களுக்கு நல்ல வரலாறுகளை கற்றுத்தர வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது, சுதந்திர போராட்ட வரலாறை சொல்லித்தர வேண்டும், நம்முடைய தமிழக வரலாற்றை சொல்லித்தர வேண்டும், இதனுடைய பாரம்பரியத்தை சொல்லணும் இல்லையா, அரசியல் நான் என்னங்கிற ஒரு பாடத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். அடுத்த தேர்தலுக்குள்ளேயாவது என் பையனுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், என் பிள்ளைக்கு என்னன்னு தெரிஞ்சிடும் என்று நான் முடிவெடுக்க வேண்டும். காரணம், இந்த நடந்து முடிந்த தேர்தலில் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் அறியாமை, திரைமோகம் என்கிற இடத்தில் நம்முடைய சமூகம் போய் மாட்டிக்கொண்டது. வல்ல நாயன் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபை நமக்கு வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த தொலைநோக்கு சிந்தனையோடு புரிந்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனையை, சமூக அக்கறையை, சமூக நலனை
மேற்கொண்டு வாழக்கூடிய நசீபை வல்ல நாயன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.